இந்த படத்தில் மானத்தி கணேசனை பற்றி யாருமே பேசல, கவனிச்சிங்களா? இதுதான் நீங்கள் அவருக்கு செஞ்ச அநியாயம். அவ்வளோ பிரச்சனைகள்லையும் அவ்வளோ கலவரங்கள்லையும் ஒரு மனுஷன் தன் உழைப்பை நம்பி தன்னுடைய திறமையை நம்பி தொடர்ச்சியாக முன்னேறி போய் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாட்டு டீமில் லீடராக இருந்து அதுக்கப்புறம் வந்து இந்திய டீமுக்கு போய் அங்கேயும் லீடராகி அவருடைய தலைமையில் அங்கே வந்து ஒரு பெரிய வெற்றியை வாங்கியிருக்காரு. அது அவ்வளோதான். அதுதான் இந்த படத்துடைய மூலக்கதை. ஆனால் அந்த மூலக்கதையை பற்றி இந்த படத்தை பார்த்த யாருமே பேச மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த மூலக்கதையவே நீங்கள் சைட் ட்ராக்காக மாற்றி விட்டுட்டு உங்களுடைய சாதிய அரிப்பை கொண்டு வந்து இந்த படம் முழுக்க நெப்பி வச்சுருக்கீங்க. மானத்தி கணேசனோட ஃபோட்டோ ஏங்க வரல? ஏன் உங்களுக்கு தமிழன் யாருமே ஜெயிச்சா காட்ட மாட்டிங்களா? அவர் ஃபோட்டோ காட்டிக்கலாமேங்க. நிறைய பேருக்கு இந்த படத்தில் வந்து யாரை காட்டிருக்கேன்னு தெரியாதுங்க. உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. இவர் ஒரு பேய் படம், காஞ்சரிங்னு ஒரு படம். காஞ்சரிங் படத்தில் கூட அந்த 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 தம்பதிகள் வந்து உண்மையாக இருந்த தம்பதிகளோட ஃபுட்டேஜை போட்டு முடிக்கிறான்.